சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புரட்டாசி 1 பௌர்ணமிக்கு நம்ம பூஜை பண்றதுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கோம். நெல்லிக்காய் பாருங்க, நல்லா அடிப்படாத நெத்து நெல்லிக்காயா இருக்கு. நீங்க எப்ப சாமிக்கு மாலை கோத்தீங்கனாலும் 9 எண்ணிக்கையில தான் இருக்கணும். 9 வர்ற மாதிரி தான் 18, 27 அது மாதிரி தான் நீங்க கோத்துக்கிட்டு போகணும். நம்ம ஆனா நெல்லிக்காய் கோக்கும் போது அதுல ஒரு அடிபட்டு இருக்க கூடாது, ஒரு கருப்பு கருப்பா இருக்கிற மாதிரி கூட இருக்கக்கூடாது சாமிக்கு கோக்குறது. நெல்லிக்காய் எப்படி கோக்குறதுன்னா, நீங்க பாருங்க, அந்த நெல்லிக்காயில நடுவால பெரிய கொட்டை இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த நெல்லிக்காய்க்கு ஓரமா அந்த கொட்டையை விட்டு நீங்க கோக்கணும். ஆனா அந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அந்த நெல்லிக்காய் நம்மளது நெத்தி நெல்லிக்காய் பெருசா இருக்கிறதுனால வெயிட் தாங்கணும். அதனால நல்ல நூலை, அந்த அந்து போகாத இருக்கிறதுக்கு நூல் இருக்கு, அந்த நூல் வாங்கிக்கிங்க. நெல்லிக்காய் கோக்கும் போது நம்மளால கோக்க முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கும். அதனால நம்ம அந்த நிலத்துல, நான் கோக்கும் போது அப்படி நிலத்துல ஊனிதான் அப்படி கோக்குறேன். ஆனா அப்படி பண்ணும்போது ஊசி நேரா இருக்கும். உஷாரா கோக்கணும், கண்ணுலயோ ஃபேஸ்ல படாத பாத்துக்குங்க. எப்ப நெல்லிக்காய் கோத்தாலும் சரி, நீங்க சாமிக்கு மாலை கோத்தீங்கனாலும் நெல்லிக்காயை கீழே வைக்க கூடாது. நீங்க எந்த இடத்துலயும் சாமி பொருளை சும்மா நிலத்துல வைக்க கூடாது. இப்ப பாருங்க, வேஷ்டி வச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி வேஷ்டியில தான் வைக்கணும். நீங்க வெள்ளை வேஷ்டி அது சாமிக்குன்னு நீங்க வச்சுக்கணும், அதுலதான் நீங்க எதா இருந்தாலும் வைக்கணும். நான் இது மாதிரி 2-3 துணி வச்சிருக்கேன் சாமிக்கு. அது மாதிரி பண்ண சாமிக்கு எல்லாம் நெல்லிக்காய் மாலை கோத்து வச்சிருக்கிறேன். இந்த தடவை நவகிரகங்கள் 9க்கும் பாருங்க 9 மாலை கோத்து வச்சிருக்கிறேன். குலதெய்வத்துக்கு, பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு, நம்ம விநாயகர் பெருமானுக்கு, நாகருக்கு, இது மாதிரி சிவபெருமானுக்கு எல்லாத்துக்கும் கோத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு காலையில கோயிலுக்கு போனோம்னா சாமிக்கு விநாயகருக்கு தண்ணீர் 11 குடம் ஊற்றி தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவோம். தண்ணீர் அபிஷேகம் பண்ணுனா வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா மனசாந்தி கிடைக்கும். அதனால நீங்க எப்பவுமே தண்ணீர் அபிஷேகம் பண்ணும். நீங்க எந்த சாமிக்கு வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம். அலங்காரத்தை கலைச்சிங்கன்னா மறுபடியும் அலங்காரம் நீங்க பண்ணிடணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சாமிக்கு நீங்க பண்ணணும். 2வது நாகருக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு சாமிக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. நாகரை எப்பவுமே அரசு மரத்துக்கடியில தான் இருப்பாங்க. அந்த முன்னோர் ஆதி காலத்துல இருந்து அரசு மரத்துக்கடியில தான் விநாயகரையும் வைக்கிறாங்க, நாகரையும் வைக்கிறாங்க. அரசு மரத்துல பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி வாசம் செய்யறதா ஐதீகமா இருக்கு. அரசு வேம்புக்கு எப்பவுமே திருமணம் நடத்தி வைப்பாங்க. அப்படி திருமணம் நடந்த அரசு வேம்பை சுத்தி வந்தாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க நாகருக்கும் விநாயகருக்கும் பௌர்ணமினா அபிஷேகம் அலங்காரம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அங்க விநாயகரையும் நாகரையும் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம தீப வழிபாடு பண்ணுவோம். 2 குத்து விளக்கு ரொம்ப அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணையும் நெய் அகல் விளக்குல ஊத்தி நம்ம தீப வழிபாடு பண்ணி தீப பாட்டெல்லாம் பாடி எடுத்து வச்சுட்டு அபிஷேகத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருளையும் நம்மளே எல்லாம் எடுத்து கொடுப்போம். நாம கூட கோயிலுக்கு வந்துருக்கு எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். அந்த அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் என்ன பலன் அப்படின்னு சொல்றேன், நீங்க அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட் தேய்ப்பாங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம். நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணோம்னா வாழ்வுல ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்ச பிறகு பஞ்சாமிர்தம் போடுவாங்க, அது வெற்றி பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் அபிஷேகம் சுகமளிக்கும், குரல் வளம் வரும்னு சொல்லுவாங்க. இப்ப திருமஞ்சன் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அது வாழ்க்கையில அவப்பெயர் இருக்குது அப்படின்னா அவப்பெயர் வராம அதை தடுக்கும் சக்தி திருமஞ்சன் அபிஷேகத்துக்கு உண்டு. மஞ்சள் அபிஷேகம் பண்ணீங்கன்னா வசீகரம் உண்டாகும், முகத்துல வசீகரம் கிடைக்கும், மங்களகரமா வாழ்க்கை அமையும். அப்படிங்கறதுனாலதான் நம்ம அம்பாளுக்கு எல்லா சாமிக்கும் மஞ்சள் அபிஷேகம் பண்றது. மஞ்சள்னாவே மங்களம், நம்ம அம்பாளு தான். அதனால அம்பாளுக்கு மெயினா மஞ்சள் அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் வாங்கி போய் கொடுங்க. இப்ப நடக்கிறது சீவக்காய் அபிஷேகம். சீவக்காய் அபிஷேகம் பண்ணுனா நோய் தீக்கும், மனசுல இருக்கிற அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சீவக்காய எண்ணெய் காப்பு போட்டதையும் ஊத்தணும். ஆனா ஒவ்வொரு பண்டாரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன தோணுதோ அவங்க பாட்டுக்கு பண்றாங்க, அது பிரகாரம் தான். 2வது இப்ப தேய்க்கிறது அரப்பு அபிஷேகம். அரப்பு அபிஷேகம் பண்ணுனா உடல் குளிர்ச்சி அடையும், மன தூய்மையாகும் அப்படிம்பாங்க. சாமிக்கு குளிர்ச்சி ஆகணும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் ஆதி காலத்துல நாமளே அரப்புலதான் தேய்ச்சி குளிச்சிருப்போம். அதுக்கடுத்து அரிசி மாவுல அபிஷேகம் நடக்குதுன்னு அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும். உங்க வாழ்க்கையில கடன் இருக்கு, தீரா கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா
அரிசி மாவுல நீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை தீரும், மறுபடியும் கடன் வராத இருக்கும். அரிசி மாவு அபிஷேகம் முடிஞ்சதையும் அவர் பால் அபிஷேகம் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, பால் அபிஷேகம் நடக்குது. பால் அபிஷேகம் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆயுள் விருத்தி கிடைக்கும். உங்களுக்கு யமபயம் இருக்கு, உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு, எதுனாலும் சரி, நீங்க பக்கத்துல எந்த சாமிக்கு அபிஷேகம் டெய்லி எல்லா கோயிலையும் நடக்கும், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கும்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணுனா எப்படி பால் தூய்மையா இருக்கோ அது போல உங்க வாழ்க்கை தூய்மையானதா இருக்கும் அப்படிங்கறத ஐதீகமா இருக்கு. பாருங்க எப்படி மங்களகரமா குழுன்னு நம்ம அம்பாள் தாய் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா குழுன்னு இருக்காங்க. உங்களுக்கு அபிஷேகம் பார்க்கறதுக்கு ஒரு குறுப்பு இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம அதெல்லாம் கலந்துக்கவும் முடியும். நம்ம சாமி அபிஷேகம் நடக்கும் போதுதான் சாமி விஸ்வரூபமா நமக்கு அப்படியே காட்சி தருவாங்க. அந்த பலனை நீங்க பக்கத்துல இருக்கிற கோயில ரெகுலரா போயும் நீங்க பார்க்கலாம். தயிர் அபிஷேகம்னா எதுக்கு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்க சாமிக்கு தயிர் அபிஷேகம் பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணா என்ன பலன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் அது போல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ சாமிக்கு கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த டைமுக்கு உங்களால என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ வாங்கி கொடுங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ கரும்புச்சாறு அபிஷேகம் நடக்குது. கரும்புச்சாறுல அபிஷேகம் பண்ணுனா பிணிகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உடம்புல நோய் நொடி இருக்குதுன்னா கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, கரும்புச்சாறு இனிக்கிற மாதிரி வாழ்க்கையும் இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர்னால அபிஷேகம் பண்ணீங்கன்னா நல்ல சந்ததி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இளநீர் அபிஷேகம் முடிஞ்சதையும் திருநீர் அபிஷேகம் பண்ணுவாரு. திருநீர் அபிஷேகம் மன தூய்மையாகும், தூய்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சந்தன அபிஷேகம் எதுனாலும் 8 விதமான செல்வங்களை நமக்கு கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், மகாலட்சுமியோட பார்வை நமக்கு இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த சந்தன அபிஷேகம் நடக்குது. அதுக்கடுத்து குங்கும அபிஷேகம், அது எதிரிகள் தொல்லை தீக்கும், எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை காக்கும், அம்பாள் காப்பாங்க அப்படின்னு மங்களகரமா இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதுனா குங்கும அபிஷேகம். அதுக்கடுத்து எலுமிச்சம் பழத்தால பண்ணுவாங்க. எலுமிச்சம் பழத்தை ஏன் பண்றாங்கன்னா யமபயம் தீக்கும். நம்ம துர்கா தேவியிலேருந்து எல்லாத்துக்கும் எலுமிச்சம்பழம் மாலை போடுறோம் இல்லையா, அது போல இப்ப பலவிதமான பல வகைகளால அபிஷேகம் பண்றாங்க. அது குடும்பத்தை அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல நிம்மதி, வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா எல்லா விதமான பழத்தாலையும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பன்னீர் அபிஷேகம் ஏன் பண்ணுனா என்ன கிடைக்கும்னா மரியாதை ஏற்படும், வாழ்க்கையில உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தங்கம் வெள்ளி நாணயத்தை வச்சு சொர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பண்றது. அது எதுக்குன்னா நல்ல எதிர்காலம், நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிம்பாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க அபிஷேகத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. புண்ணியம் பண்ண ஆத்மா மட்டும்தான் இது மாதிரி எல்லா சாமியோட அபிஷேகங்களை கதைகளை கேட்க முடியும். சாமிக்கு அலங்காரம் முடிச்சு தீபாரதனையில ஜொலிக்கிறாங்க. அன்னை நெல்லிக்காய் மாலையும் வெற்றிவேறு மாலையோட நமக்கு காட்சி தர்றாங்க. ஆணவரமனை கும்பிட்ட பிறகு அவங்க அக்கா அத்தனூரமனை வழிபட்டோம். அதுக்கடுத்து சிவபெருமானுக்கு நெல்லிக்காய் மாலை உள்ளுக்குள்ள கிரீடமா வச்சிருக்கிறாரு. சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு வில்வ தலையால அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம நந்தியம் பெருமானுக்கும் நெல்லிக்காய் மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பெருமாளுக்கு போவோம். சென்றாய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குலதெய்வத்திலையுமே ஒரு பெருமாள் கோயில் கண்டிப்பா இருப்பாங்க. புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை இந்த பெருமாளுக்கு விரதம் விடுவோம். பெருமாளும் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற மகாலட்சுமி ரூபமான நம்ம நெல்லிக்காய் மாலையில எப்படி நமக்கு காட்சி தராரு பாருங்க. பெருமாள் ஆஞ்சநேயர் கருட பகவான தரிசனம் பண்ணிக்கிங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க புரட்டாசி 1 பௌர்ணமியோட பூஜைய அபிஷேகத்தை பார்த்தீங்க, பலன்களை பார்த்தீங்க. இது போல நீங்களும் உங்க கோயில்ல எல்லா அபிஷேக அலங்காரங்களை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.